ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட் வில்லேஜ் சேனல். சிம்பிள் அண்ட் ஈஸியான ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் இதை செய்யறதுக்கு சிம்பிள் தாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம், 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம், 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், 10 கிராம் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 50 கிராம் புளி ஊற வச்சு சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது வெந்துடுச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக இல்லாமல் குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த ரசத்தை மூடி போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கொதி வந்துச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே இப்போ ரசம் எடுத்து வச்சுக்கலாம், அதில் கொட்டிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வீடே கமகமன்னு ருசியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.